General Secretary of All India Federation of Pensioners Association to address us for 10 minutes. He will explain the latest developments in Delhi on various issues relating to pensioners. Mr. President, Comrade Durai Pandian and all our colleagues. Comrades, எனக்கு கொஞ்சம் காலில் சின்ன சர்ஜரி நடந்திருக்கனால அதிகமாக நிற்க முடியாது. அதனால் நிறைய நேரம் பேச மாட்டேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ். ரெண்டாவது விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த அக்டோபர் அண்ட் நவம்பர் இந்த 2 மாதமும் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு யூஸ் லைஃப் சர்டிஃபிகேட். அந்த லைஃப் சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய பீரியட் இது வர்றதுனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தே ஹவ் அரேஞ்ச் ஃபார் ஃபேஷியல் ரெகக்னிஷன். அதை பண்ணி அந்த அடிப்படையில் எல்லாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்கும் they are sending their representatives through banks. அவங்க வந்து இந்த மாதிரி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. போன தரம் மேஜர் சிட்டிஸ் மட்டும் இருந்தது, இந்த தரம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அவங்க போகிறாங்க. இதை தவிர கர்நாடகாவில் they have achieved a greater thing. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லார் கையிலையும் செல் இருக்குது இல்லையா? அந்த செல்லுலேயே ஃபேஷியல் ரெகக்னிஷன் டவுன்லோட் பண்ணி எப்படி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுன்றதுக்கு ப்ரொசீஜர்லாம் வந்துடுது. பட் சென்னையில் மாத்திரம் நமக்கு வாலண்டியர்ஸ் கிடைக்கல. மற்ற இடங்களில் இப்போ கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா அவங்க ஓன் ஸ்கூட்டர்லேயே போய் யார் வந்து 80 வயசுக்குள்ள இருக்காங்க, நடக்க முடியல, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கலாம் வீட்டிலையே பெட்டில் போய் அந்த ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு ஐஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இயக்கம் அங்கே நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி பாம்பேயில் அது மாதிரி ஒரு இயக்கம் நடந்துட்டுருக்கு. ஆனால் சென்னையில் அந்த மாதிரி பண்ண முடியல. அதனால் உங்களுக்கு என்னுடைய முதல் ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் இந்த அப்போ ஆறு அந்த மாதிரி பெரிய நல்ல செல் இருக்கோம், அவங்களெல்லாம் முன் வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் மூவ் பண்ண முடியாமல் வீட்டில் இருக்காங்களோ அவங்க வீட்டிலையே போய் ஃபேஷியல் ரெகக்னிஷன் மூலமாக அவங்களுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் வழங்கக்கூடிய ஒரு உதவியை நம்மளாலே செய்ய முடியும். அதுக்கு நீங்கள் வாலண்டியர் பண்ணீங்கன்னு சொன்னால் we can organize a ஸ்கீம்ஸ், அதாவது ஒரு கேம்பெயின் இன் சென்னை, அதை நம்ம பண்ண முடியும். ஆக நீங்கள் யாராவது முன் வந்தீங்கன்னு சொன்னால் we are very happy to help you. That is the first request. ரெண்டாவது ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நேற்று முன்தினம் there is a scheme announced by the government of India. அது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு. அந்த ஆயுஷ்மான் பாரத்தில் இஃப் யூ பிகம் ஏ மெம்பர் 70 years and above இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் they are providing 5 lakhs insurance coverage. அதில் சில நிரடர்கள்லாம் வந்துருக்கு. இப்போ அதாவது அதில் சொல்லும் பொழுது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யூ டு ஃபோர்கோ தி பெனிஃபிட் ஆஃப் சிஜிஹெச்எஸ்ஆர் கவர்மெண்ட் மெடிக்கல் சர்வீஸ்னு வார்த்தைகள்லாம் வருது. அந்த வார்த்தையெல்லாம் we will eliminate through our talk. அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லோருக்கும் அந்த ஃபேமிலிக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் இலவசமாக இன்சூரன்ஸ் ஸ்கீம் கிடைக்குது. இது இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டு. அதனால் முடிஞ்சவங்க வேறு ஒன்றும் தேவையில்லை, அதுக்கு காசு கிடையாது. ஜஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டு அண்ட் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் மையத்துக்கு போகணும். அந்த சர்வீஸ் மையத்தில் போய் இந்த ஆதார் கார்டை காமிச்சு உங்கள் ஃபோட்டோவை மட்டும் கொடுத்தீங்கன்னா they issue the ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ஸோ அதில் நீங்கள் எல்லோரும் 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் உறுப்பினர் ஆனோம்னா நமக்கு ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். அதை நம்ம தட் ஷுட் ஆல்சோ பி டன் அஸ் ஏ கேம்பெயின். அந்த மாதிரி 70 வயசுக்காரங்களை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு அந்த கார்டை வாங்கி கொடுக்குறதும் நமக்கு ஒரு
கேம்பெயின் அது புண்ணியம் கூட நினச்சிக்கலாம். அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் என்று 2வது வேண்டிக் கொள்கிறேன். இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டு. 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம ஆல் இண்டியா ஃபெடரேஷன், அந்த ஆல் இண்டியா ஃபெடரேஷன் உடைய அமைப்பு இங்கேருந்து தோணுனது தான். நம்ம ஆல் இண்டியா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் தான் பைனியர், முதல்ல தோன்றிய ஒரு பென்ஷனர்ஸ் ஆர்கனைசேஷன் தமிழ்நாட்டில். அப்போ இந்த ஆர்கனைசேஷனுடைய ஆஃப்ஷூட் தான் இந்த ஃபெடரேஷன். ஸோ அந்த ஃபெடரேஷன் ஆரம்பித்து இப்போ 45 வருஷம் ஆச்சு. நம்ம 53 வருஷம் ஓல்டு, இங்கே வந்து 45 வருஷமாக வருது. அதில் நம்ம பென்ஷனர்ஸ் அட்வொகேட்னு ஒரு மேகசின் நடத்திட்டு இருக்கோம். அந்த பென்ஷன் அட்வொகேட் மேகசினில் அந்தந்த மாதம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லா ஸ்டேட்டு, அதே மாதிரி ரயில்வேஸ், டிஃபென்ஸ் இது போடக்கூடிய உத்தரவுகளெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறோம். அதே மாதிரி கோர்ட்டில் என்னென்ன டிசிஷன் பென்ஷனர்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அந்த டிசிஷன்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் கேள்வி பதில் நமக்கு பாதகமாக என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம அதில் பப்ளிஷ் பண்ணுறோம். இதை தவிர மாதந்தோறும் நடந்த நிகழ்ச்சிகளையும் எடிட்டோரியலோடு கொடுக்குறோம். அது ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் 200 ரூபா தான். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 5000 காப்பி வித்துட்டு இருந்த அந்த மேகசின் பிகாஸ் ஆஃப் தி பேசேஜ் ஆஃப் டைம். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாரும் கமிட்டடாக மெம்பராக பண்ணாங்க. இப்போ அந்த மாதிரி வயசு உள்ளவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரதுனால சப்ஸ்கிரிப்ஷன் குறையுது. அதை ஈடுகட்டி அந்த மேகசின் தொடர்ந்து நடத்துவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஒரு 200 ரூபா வருஷத்துக்கு நீங்கள் செலுத்தி அதில் உறுப்பினர் ஆகணும்னு சொன்னால் அந்த மேகசின் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நடக்கும். ஆக அதில் நீங்கள் மெம்பர் ஆகிக்கணும் அப்படின்னு கேட்குறோம். 3வது ஹாப்பியஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஸ்கோவான்ற அமைப்பில் ஒரு நாமினேட்டட் மெம்பராக வந்திருக்கோம். அதில் எப்படி சர்விங் எம்ப்ளாயீஸுக்கு ஜேசிஎம்ன்ற அமைப்பு இருக்கும், அதே மாதிரி பென்ஷனர்களுக்கு அரசாங்கத்தோடு பேசுவதற்கான அமைப்பு ஸ்கோவா. அந்த ஸ்கோவாவில் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஆஃப் பென்ஷன் அசோசியேஷன் இஸ் நவ் நாமினேட்டட். சாதாரணமாக நாமினேஷனால் ஸ்டாண்டிங் குரூப் மெம்பராக நாமினேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாண்டிங் குரூப் மெம்பர் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டினரி மெம்பர்ஸ் கேன் கண்டினியூ ஃபார் 2 years. ஸ்டாண்டிங் குரூப் மெம்பர்ன்றவங்க 6 வருஷத்துக்கு இருக்கலாம். ஸோ அந்த அளவில் இப்போ எனக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, அந்த 6 வருஷம் ஸ்கோவாவில் மெம்பராக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அதுக்கு சேர்மன் யாருன்னா டாக்டர் ஜிதேந்தர் சிங், மினிஸ்டர் பிஎம்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மினிஸ்டர், அவர் தான் அதுக்கு சேர்மன். செக்ரட்டரி பென்ஷன் தான் கன்வீனர். எல்லா டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸும் அந்த மீட்டிங் வருவாங்க. அதே மாதிரி எல்லா நாமினேட்டட் பென்ஷன் ஆர்கனைசேஷனும் அந்த மீட்டிங் வருவாங்க. நம்ம அஜெண்டா ஐட்டத்தை டிஸ்கஸ் பண்ணும்பொழுது ஒவ்வொரு செக்ரட்டரிஸும் நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ண முடியாமல் இருக்கக்கூடியது அடுத்த கூட்டத்துக்கு முன்னாடி ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துப்பூர்வமாக நமக்கு பதில் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் 8th பே கமிஷன் இல்லையா. நம்ம முதலே முயற்சி பண்ணோம். நிர்மலா சீதாராமனுக்கு நானே லெட்டர் எழுதினேன், நான் நேரமும் பார்த்தேன். பட் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் இது வரைக்கும் 8th பே கமிஷன் தான் அப்பாயின்மெண்ட்டை பற்றி உத்தரவு வரலை. நாம் என்ன சொன்னோன்னு கேட்டால், 2016 நமக்கு 2026 நமக்கு என்ன வரணும், பென்ஷன் ரிவிஷன் அண்ட் பே ரிவிஷன் வரணும். ஆனால் அந்த 2026 வரணும்னு சொன்னால் 2026 வரணும்னு சொன்னால் பே கமிஷன் 2024 அப்பாயின்மெண்ட் அப்போ அவங்க ஒரு 2 வருஷம் அவங்க வெளிநாடெல்லாம் சுற்றிட்டு வந்து அப்புறம் என்ன செய்வாங்க, ஒரு கமிஷன் ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த அதனால் நம்ம எலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடியே சீதாராமன் அம்மாவுக்கு என்ன லெட்டர் எழுதணும்னா, நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க. எப்படி சிதம்பரம் 500 கோடி ரூபா போட்டு ஒரு 7வது சம்பள கமிஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாரோ அது மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க பண்ணலை. இப்போ மறுபடியும் பட்ஜெட் போடும்போது பட்ஜெட்லேயும் மறுபடியும் நம்ம அவங்கள்ட்ட வலியுறுத்துகிறோம். அப்போவும் பண்ணலை. ஸோ 2026 நமக்கு ரிவிஷன் வரலைன்னு சொன்னால், இப்போ நம்ம சார்லாம் சொன்னார், பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஏஜி சார் சொன்னார். நமக்கு பணத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியாது. காரணம் கேட்டிங்கன்னா, ஸோ பெருப்பாடியர் சொல்கிற மாதிரி வலி அப்படின்னா அதுக்கு 2 அர்த்தம் உண்டு. வலி என்றால் உடம்புல இருக்கக்கூடிய வலியும் ஆகும், வலின்னா வலிமையும் இருக்கிறது இல்லையா. நம்ம வலிமை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம சொல்கிறது அரசாங்கம் கேட்கும். ஆக அந்த வலிமையான குரல்
எழுப்பப்பட்டால் தான் நம்முடைய வலியும் தீரும், அந்த பே கமிஷனும் வரும். இப்போ இந்த பே கமிஷன் வரவில்லை என்று சொன்னால் பழையபடி 13 வருஷத்துக்கு போயிடும் பே கமிஷன். எப்படி 86க்கு அப்புறம் 76 வந்துச்சோ, 86க்கு அப்புறம் 76 வந்தது, அதுக்கப்புறம் தொடர்ந்து வருகிறது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 73க்கு அப்புறம் 86 தான் வந்துச்சு. அப்போ சிதம்பரத்தை பார்த்து அந்த காலத்தில் நம்ம கம்ப்ளைண்ட் வியாசெலாம் கேட்கும்போது என்ன சொன்னாங்க, உங்களுக்குலாம் 13 இயர்ஸ் ஒரு தான் ரிவிஷன் இப்போ கிடையாது அப்படின்னாங்க. அப்போ நம்ம என்ன சண்டை போட்டோம்னா, ப்ரைவேட் செக்டாரில் எப்படி 5 வருஷத்துக்கு ஒரு தரம் வேஜ் ரிவிஷன் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பண்ணுறாங்களோ அது மாதிரி எங்களுக்கும் பண்ணணும்னு கேட்டோம். அது இது வரைக்கும் நடக்கலை. அது 10 வருஷமாக குறைக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இப்போ அந்த 10 வருஷ பீரியடுக்குள்ளே நமக்கு ரிவிஷன் வந்தால் தான் நம்முடைய வாங்கும் சக்தி காப்பாற்ற முடியும். ஆக அந்த வாங்கும் சக்தியை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு இயக்கத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் கூடிய விரைவில் இப்போ நம்ம ஏற்கனவே ஜூலையில் நம்முடைய கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதே மாதிரி இப்போ நவம்பரில் ஆல் இண்டியா பாரத் பென்ஷன் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இப்போ நம்முடைய ரெசல்யூஷன்ஸ்லாம் திரும்ப ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் கையில் போய் சேர்ந்துட்டு அவருக்கு நம்ம சொல்ல வேண்டிய குரலை சொல்லிட்டோம். அவர் நமக்கு இன்னும் சாதகமான ஒரு பதிலை சொல்லலைன்னு சொன்னால் விரைவில் நம்ம போராட்டத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் வரும். சென்னையிலையும் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும். இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, 50% டிஏ உயர்ந்துச்சு. அந்த 50% டிஏ உயர்ந்த பிறகு முன்னாடி 7ஆவது சம்பள கமிஷன் முன்னாடி எல்லாருமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, when you reach that level அதுக்கு மேலே வரக்கூடிய அந்த 50% எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, டிஎன்எஸ் பே அல்லது டிஎன்எஸ் பென்ஷன் பண்ணி அதுக்கு மேலே வரக்கூடிய டிஏ உயர்வுகள் எல்லாம் 100 + 50 150%க்குள்ள 3% போட்டு தான் வழக்கம் உண்டு. ஆனால் இப்போ அந்த வழக்கம் 7ஆவது சம்பள கமிஷன் நமக்கு கொடுக்கல. அதனால் இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, சர்விங் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் அலவன்ஸஸ்லையாவது ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்குது. அதாவது கன்வேயன்ஸ் அலவன்ஸு அல்லது டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸு, எதெல்லாம் பென்ஷனுக்கு வராதோ அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்க, 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிராஜுவிட்டிலி 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸ்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது உரத்த குரல் எங்களுக்கு 8ஆவது சம்பள கமிஷன் ஓடும்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. ஸோ இப்போ நமக்கு ஏற்கனவே இருந்த ஒரு சலுகையும் பறிக்கப்பட்டு விட்டதுனால் இப்போ நமக்கு அந்த கஷ்டம் தெரிகிறது. ஆகவே இந்த தடவை 8ஆவது சம்பள கமிஷனை பெற வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு தான் இருக்குது, பென்ஷனர் அமைப்புக்கு தான் இருக்குது. அதனால் அந்த 8ஆவது சம்பள கமிஷன் வரணும் சேர்ந்து அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஸோ அந்த 8ஆவது சம்பள கமிஷனுடைய நிலைமைக்கு முன்னாடி இந்த 3% டிஏ உயர்வுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 3% டிஏ உயர்வை கணக்கிடும் பொழுது பென்ஷனருக்கு பழைய மாடலில் 150க்கு 3% போட்டு நீங்கள் கொடுக்கணுன்ற கோரிக்கையும் அரசாங்கத்தின் முன்னாடி நம்ம இப்போ வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு உங்களுடைய ஒரு உரத்தவரான ஒரு சட்டம் தேவை என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். கோவாவில் போனனால ஏதாவது லாபம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்விக்கிட்ட 2 லாபம் உண்டு. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ரயில்வேல திடீர்னு அந்த நியூ பென்ஷன் ஸ்கீமுடைய விளைவு, இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் வந்தனால என்ன ஆச்சுன்னா, இப்போ ஆடிட்டர் லெவலில் நமக்கு ஃபாரஸ்டர்ஸ் வரணும்னா யூடிசி லெவல் வரைக்கும் நியூ பென்ஷன் ஸ்கீமில் இருக்கவங்க தான் இருக்காங்க. சிஎஸ் எல்லாம் எங்கே போயிடுறாங்க, ஆஃபீஸர் லெவலையோ ஒரு சூப்பர்வைசிங் லெவல்லையோ போயிடுறாங்க. அதனால் அந்த நோட்டு போடும்பொழுது ரயில்வேல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு பழைய மேனுவலை படித்து டிபெண்டன்ட் ஃபேமிலி பென்ஷனர்ஸ் யார் அன்மேரிட் டாட்டர்ஸ், விடோ டாட்டர்ஸ், அதே மாதிரி டைவர்ஸ் டாட்டர்ஸ் அண்ட் ஹேண்டிகேப்டு சன், இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஃபிக்ஸட் பெனிஃபிட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு நோட் போயிட்டு சடன் ரயில்வேலேருந்து அந்த சடன் ரயில்வேல அந்த நோட்டு போனதுனால ரயில்வே போர்டும் அதை ஒத்துக்கிட்டாங்க. ரயில்வே போர்டு ஒத்துக்கிட்டனால இப்போ அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ்க்கெல்லாம் என்னெல்லாம் போச்சு, ஃபேமிலி எப்போவுமே கொடுக்க மாட்டேங்கிறதே நிறுத்திட்டாங்க. மற்ற கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ்லேயோ சிவில்லையோ அது கொடுத்துட்ருக்காங்க, போஸ்டல்லையோ கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ரயில்வேல மட்டும் கிடையாதுன்ற ஒரு நிலைமை வந்தது. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன, நியூ பென்ஷன் ஸ்கீம் தான். அங்கே இருக்கக்கூடிய கிளார்க் என்ன சொல்கிறாரு, ஏன் எங்களுக்கே பென்ஷன் இல்லை, உங்களுக்கு அப்புறம் உங்கள் மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ அல்லது அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகளுக்கோ நீங்கள் பென்ஷன் கேட்குறீங்க, அதை கொடுக்கணும்னு இருக்கா அப்படின்ற ஒரு
ஆதங்கம், அது கோபம்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஆதங்கம். அந்த நிலைமையில் இருக்கும்போது சில விளைவுகள் தவறாக வருது. அதனுடைய இதை மீட் பண்ணுறதுக்காக ஸ்லோவாவில் போட்டோம். அந்த அஜெண்டாவிலையும் வந்தது. ரயில்வே செக்ரட்டரி பேசினார். ரயில்வே செக்ரட்டரி பேசி இந்த எல்லாருக்கும் நாங்கள் எஃப்எம்ஏ வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யணுன்ற அஷூரன்ஸை கொடுத்தாரு. தட் இஸ் அ ரிட்டர்ன் அஷூரன்ஸ். அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிடுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஒரு உத்தரவு ரயில்வே போட்டாங்க. எஃப்எம்ஏ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய செகண்டரி ஃபேமிலி பென்ஷனுக்கும் உண்டு என்ற உத்தரவு நமக்கு இப்பொழுது வந்திருக்கிறது அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் இந்த பியூரோக்ராட்ஸ் அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்க எதையுமே முழுமையாக அனுபவிக்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி உத்தரவு வரும்பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஏர்லியர் மெம்பர் ஆஃப் தி, நமக்கு எப்படி சிஜிஹெச்எஸ் இருக்கோ அதே மாதிரி ரயில்வேக்கு ஆர்இஎல்ஜிஹெச்ன்றது இருக்குது. அந்த இதில் ஏற்கனவே உறுப்பினர்கள் மட்டும்தான் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு புள்ளி வச்சு ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ அது தவறு அப்படின்றதையும் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். விரைவில் அதில் நம்ம சக்சஸ் ஆகும் அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு காரணம் இருக்குது. ரெண்டாவது இந்த 30/6/31/12 இது ரெண்டுக்கும் பேசியிருக்கோம். இப்போ கோர்ட்டில் அப்பீல் போனாங்க. அந்த அப்பீலில் சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உடனே நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா டாக்டர் டீச்சர் ஃபெனாலிட்டி அப்படின்னு லெட்டர் போட்டோம். மறுபடியும் இப்போ மினிஸ்ட்ரியில் என்ன பண்ணியிருக்காங்க, அது ஒரு ரிவ்யூ பெட்டிஷனை 30/8 ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆக அந்த ரிவ்யூ பெட்டிஷன் நிச்சயமாக தள்ளுபடி ஆகிடும். அந்த அதாவது 36க்கு இஷ்யூ ஒன்று, ரெண்டாவது கம்யூட்டேஷன் இஷ்யூ ஒன்று, ரெண்டும் இன்னும் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதில் நம்ம பேச்சுவார்த்தை மூலமாக சில விஷயங்களை சாதிக்க முடியும் என்று நம்புகிறோம். ஆனால் கம்யூட்டேஷன் நிறுத்தணும் அப்படின்னு ஒன்று சொன்னால் கோர்ட்டுக்கு போனோம் இமீடியட்டாக நடக்குது. 4-5 கோர்ட்டில் அது மாதிரி உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ கோர்ட் வழியாகவும் போக வேண்டியிருக்கு, டிபார்ட்மெண்ட் லெவல்லையும் பேசி செய்ய வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. ஆகவே இது நம்ம முடித்திருக்கிறது. செக்ரட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் பேசும்போது என்ன சொன்னார்னா, எல்லா கோர்ட்டும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் எந்த கோர்ட்டும் அந்த எஃப்ஆர் ப்ரொவிஷனை செட்டிஸ்ஃபைட் பண்ணலை. அதனால் வி ஆர் இன் ஏ டைலமா அப்படின்னு சொன்னார். நாம் அவர்கிட்ட என்ன பதில் சொன்னோம்னு கேட்டிங்கன்னா, மினிஸ்டருக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி எஃப்ஆர்ன்ற பொசிஷன் வந்து சர்விங் எம்ப்ளாயிஸுக்கு அப்ளிகபிள் ஆகுது. அதை வந்து செட்டிஸ்ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண மாதிரி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டர் அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பத்திரம் அமெண்ட்மெண்ட்டாக போட்டு அதை கொடுத்தா நிச்சயமாக பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். அதை அவர் நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனாலும் லீகலி போயிட்டு இருக்கனால நாங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ மறுபடியும் ஒரு அப்பீலில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த லீகல் பேட்டில் முடிவுக்கு வரும் பொழுது நமக்கு அது நிச்சயமாக உத்தரவு வரும் என்று தெரிவித்துள்ளேன். இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் எல்லாம் அமைதியாக கருத்துக்க வேண்டிய நன்றி. வணக்கம்.